நாகலாபுரம் ஸ்ரீ வேதநாராயண சுவாமி கோவில் அதிசயம் தெரியுமா? நாகலாபுரம் என்பது ஆந்திராவின் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமம். தசாவதாரத்தின் முதல் அவதாரமான மத்ஸ்ய அவதாரத்தில் பகவான் விஷ்ணுவை காணக்கூடிய பாரதத்தில் உள்ள மிக சில கோயில்களில் நாகலாபுரத்தில் உள்ள வேதநாராயண கோயிலும் ஒன்றாகும். விஜயநகர பேரரசின் ஆட்சியின் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் காலத்தில் அவரது தாயார் நாகலாதேவியின் நினைவாக நாகலாபுரம் என்ற கோயில் நகரம் கட்டப்பட்டது. எனவே முதலில் ஹரிகண்டபுரம் என்று அழைக்கப்பட்ட இந்த இடம் ஸ்ரீ நாகலாபுரம் என்று அழைக்கப்பட்டது. விஜயநகர கட்டிடக்கலை பாணியை பிரதிபலிக்கும் இந்த கோயிலில் மேற்கு நோக்கி பிரதான மூர்த்தி வேதநாராயண சுவாமி இருக்கிறார். கருவறையின் இருபுறமும் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் வேதநாராயண சுவாமி இருக்கிறார். தசாவதாரத்தின் முதல் அவதாரமாக பகவான் விஷ்ணு மத்ஸ்ய அவதாரம் எடுத்ததால் வேதநாராயண சுவாமியின் கோயில் தெய்வத்திற்கு பாதங்கள் இல்லை, மாறாக மத்ஸ்ய அவதாரம் உள்ளது. இது பகவான் விஷ்ணுவின் மத்ஸ்ய அவதாரத்தை குறிக்கிறது. புராணங்களின்படி பிரம்மா ஒரு முறை சிறிது நேரம் தூங்கிவிட்டார். வேதங்கள் அவரிடமிருந்து தானாக நழுவின. இந்த சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்த சோமகாசுரன் என்று அழைக்கப்படும் ஒரு அசுரன் உடனடியாக வேதங்களை திருடி கடலின் ஆழத்தில் ஒளிந்து கொள்கிறான். பிரபஞ்சத்தின் படைப்பு மற்றும் இயக்கத்திற்கு தேவையான முக்கிய அறிவு வேதங்கள் அவை. எனவே வேதங்களை மீட்டெடுக்கவும் உலகை அதன் அசல் சமநிலைக்கு கொண்டு வரவும் தேவதைகள் பகவான் விஷ்ணுவின் உதவியை நாடுகின்றனர். பகவான் மகாவிஷ்ணு மத்ஸ்ய அவதாரத்தை எடுத்து கடலின் ஆழத்தில் சோமகாசுரனை தேடி கண்டுபிடித்தார். பல வருடங்கள் நீடித்த சண்டைக்கு பிறகு அவர் அசுரனை தோற்கடித்து வேதங்களை மீட்டெடுக்க முடிந்தது. இவ்வாறு பகவான் விஷ்ணு உலகிற்கு அதன் இயல்பான சுழற்சியையும் ஒழுங்கையும் திறம்பட வழங்கினார். பின்னர் பகவான் மத்ஸ்யமும் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் இங்கே ஓய்வெடுக்கிறார். சோமகாசுரனை தோற்கடித்த பிறகு அவர் கடலில் இருந்து வெளிவந்த போது சூரிய தேவன் தனது மென்மையான கதிர்கள் மூலம் பகவானின் தலைமுதல் கால் வரை கடல் ஆழத்தின் குளிரை நீக்கினார். இதை விளக்கும் விதமாக இக்கோவிலின் கட்டிடங்களை பிரதிபலிக்கிறது. சூரிய கதிர்கள் மாதத்தின் 12வது நாள் துவாதசியில் பிரதான தெய்வத்தின் பாதங்களிலும், மாதத்தின் 13வது நாள் திரையோதசியில் தொப்புளிலும் மற்றும் மாதத்தின் 14வது நாள் நெற்றியிலும் விழும் வகையில் கட்டப்பட்டுள்ளது. இது சூரிய பூஜை என்று அழைக்கப்படுகிறது. தசாவதாரத்தின் முதல் அவதாரமான மத்ஸ்ய அவதாரம் எடுத்த இத்தலத்திற்கு சென்று விஷ்ணுவை வழிபட்டு நலம் பெறுவோம்.